குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் அனுப்பின ஒரு டவுட்டை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியல் வேவ் வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து வந்த வேவ் ஈக்குவேஷனில் அவர் கொடுத்த ஒரு ஃபங்க்ஷன். அதாவது எலக்ட்ரானுக்கு டூயல் நேச்சர் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சர் அஸ் வெல் அஸ். ஒரு நிமிஷம், நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, எஸ், ரெக்கார்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ற சை அப்படிங்கிற வேவ் ஃபங்க்ஷன் எலக்ட்ரானுடைய, ரைட், இங்க பாருங்க, எலக்ட்ரானுடைய வேவ் ஃபங்க்ஷன். இதுதான் வேவ் ஃபங்க்ஷன். எலக்ட்ரானுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கு, பார்ட்டிகிள் அஸ் வெல் அஸ் வேவ் நேச்சர் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம இந்த வேவ் நேச்சரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, அதாவது எலக்ட்ரானுடைய பிளேஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன், அதாவது எலக்ட்ரானுடைய பிளேஸ், ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வச்சு தான் அதனுடைய பிளேஸையே கொண்டு வர முடிஞ்சு நம்மளால. ஸோ அப்போ என்னன்னா, அதோட வேவ் ஃபங்க்ஷனை நம்ம 3 டைமென்ஷனில் கொடுத்தாகணும். ஏன்னா ஆட்டம் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் அப்படின்னு கன்சிடர் பண்றப்ப 3 டைமென்ஷனில் கொடுத்தாகணும். 3 டைமென்ஷனில் கொடுக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறத நீங்க டிஸ்டன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா மற்ற ரெண்டுல இருக்கிறத கண்டிப்பா ஆங்கிள் தான் கொடுக்கணும். அது டீட்டா பை. ஸோ வேவ் ஃபங்க்ஷனை 3 இதில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதில் நம்ம ரேடியஸை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை மட்டும் கையில் எடுக்கிறோம். இப்போ இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனு நீ இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்டா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ பாருங்களேன், நான் அந்த வேவ் ஃபங்க்ஷனை ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால ரேடியல் நோடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு போட முடியும். இப்போ நான் போட்டிருக்கிறது சை ஸ்கொயர்டு இல்லை, வெறும் ஷை. ஷைங்கிறது என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இது வந்து பாசிட்டிவ் அண்ட் சில நெகட்டிவ் டைரக்ஷனும் இருக்கும். அப்போ சை அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க ரேடியல் நோடு கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ நான் 1s ஆர்பிட்டாலுக்கு வரைய போறேன். ரேடியல் நோடு 1s ஆர்பிட்டாலுக்குரிய ரேடியல் நோடு என்னன்னா 1 மைனஸ், அதாவது n மைனஸ் l மைனஸ் 1, அதுதான் ரேடியல் நோடு இல்லையா? அப்போ n 1 மைனஸ் 0 மைனஸ் 1, அப்போ 0. ஸோ ஷை வந்து நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல என்னன்னா 1sக்கு நோடே கிடையாது, அதனால நான் நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு கொண்டு போல. ஸோ நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு ரேடியல் நோடு இல்லைங்கிறதுனால 1s ஆர்பிட்டாலுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் இதுதான்ப்பா. ரொம்ப ஈஸி. 1s ஆர்பிட்டால் நல்லா பார்த்துக்கோங்க, இது டச் பண்ணக்கூடாது, எக்ஸ் ஆக்சிஸை டச்சே பண்ணக்கூடாது. டச் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கே நோடு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதே இது பாருங்க, வேவ் ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்றதுல இந்த இடத்துல தானே நம்மளால காட்ட முடியும். இப்படி இவ்வளவு, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எப்படி இப்படின்னு யோசிக்க வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க உள்ள போய் இன்டெப்தா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். ஸோ பேசிக்ஸை நல்லா 2-3 டைம் நல்லா தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு போதும். இப்ப பாருங்க, வேவ் ஃபங்க்ஷனை நான் 1s ஆர்பிட்டாலுக்கு போட்டிருக்கேன், இது டச் பண்ணவே இல்லை. இப்ப இதே இது சை ஆறு சை ஸ்கொயர்ட் ஆர், இதே 1s ஆர்பிட்டாலுக்கு போடுறேன். இதே 1s ஆர்பிட்டாலுக்கு சை ஸ்கொயர்ட் ஆர் போடணும்னா, ஜஸ்ட் ஸ்கொயர்ட்னா உங்களுக்கு நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு போகாததுனால இங்க பீக்கு கிடைச்சிரும். இது 1s ஆர்பிட்டாலுக்குரிய ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை வச்சு, தட் இஸ் ரேடியஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்து சை ஸ்கொயர்டு ஒய் ஆக்சிஸ்ல எடுக்க பண்ற கிராஃப் 1s ஆர்பிட்டாலுக்குரியது. இதே இது இப்ப 2s ஆர்பிட்டாலுக்குரியது பண்றேன். இப்ப 2s ஆர்பிட்டாலுக்கு ரேடியல் நோடு என்ன வரும், கால்குலேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். n மைனஸ் l மைனஸ் 1, 2 மைனஸ் 0 மைனஸ் 1. அப்போ ஒரு நோடு இருக்கு. இப்போ ஒரு நோடு இருந்தா சை ஆர் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க. இப்ப 2s ஆர்பிட்டாலுக்கு எடுக்கிறேன்டா, இந்த 2s ஆர்பிட்டாலுக்கு ஒரு நோடு இருக்கிறதுனால, நோடை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோங்கிறதுனால நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நோடு வந்து என்ன செய்யும்னா இதை ஒரு தடவை கிராஸ் பண்ணிடும், அவ்வளவுதான். இதான் நோடு, நோடை கிராஸ் பண்ணிடுது. போய் ஒரு தடவை தான் கிராஸ் பண்ணணும், ஏன்னா ஒரு நோடு தான். அதுக்கப்புறம் இடிக்க கூடாது, இதை இடிக்காம இதை ஒட்டி இப்படி போட்டுக்கிட வேண்டியது, அவ்வளவுதான். இது 2sக்குரியது. இப்ப நான் 3sக்குரியது போடட்டுமா? இதே கிராஃப்ல 3sக்குரிய ஆர்பிட்டால 3sக்குரியதை நான் வந்து ரெட் கலர்ல போட்டு காட்டுறேன் பாருங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா 2 டைம் கிராஸ் பண்ணணும், அப்படிதானே? இதை விட முன்னாடி கொண்டு வந்துடணும், முன்னாடி கொண்டு வந்துட்டு மேல கொண்டு போயிருங்க. இப்ப எத்தனை டைம் இது கிராஸ் ஆகுதுங்கிறத நல்லா பாருங்க, 2 டைம் கிராஸ் ஆகும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் ஆகுது, ஏன்னா 3s ஆர்பிட்டாலுக்கு எத்தனை நோடு, இது 2s ஆர்பிட்டாலுக்குரிய நோடு. 3s ஆர்பிட்டாலுக்கு 3 மைனஸ் 0 மைனஸ் 1, 2 நோடு வருது, அதனால இது 2 டைம் கிராஸ் பண்ணணும்.
ஸோ 2s ஆர்பிட்டாலுக்கு இப்போ கிராஸ் பண்றத பாருங்க. கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன ஆகும், திருப்பி இந்த கீழே வந்துடக்கூடாது. ஸோ கிராஸ் பண்ணுது, கிராஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், இதை ஒட்டுற மாதிரி போட்டுக்கிட வேண்டியது அவ்வளவுதான். இப்ப 2 நோடு நான் ரெட் கலர்ல போட்டிருக்கிறது 3s ஆர்பிட்டாலுக்கு 2 நோடு. இப்ப நீங்க ஒருவேளை 4s ஆர்பிட்டாலுக்கு போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4s ஆர்பிட்டாலுக்கு நான் இன்னொரு பென் எடுக்கிறேன். ஃபோரஸ் ஆர்பிட்டாலுக்கு இதே இதுல கிராஃப் போடுறேன் பாருங்க. ஃபோரஸ் ஆர்பிட்டாலுக்கு 4 மைனஸ் 0 மைனஸ் 1 3 நோடு இல்லையா. மறுபடியும் என்ன செய்யணும்னா இதை விட குட்டியா இருக்கணும் அடுத்து வர போறது. இப்ப ஒரு தடவை கிராஸ் பண்ணிருச்சு. ஒரு தடவை கிராஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு நோடு முன்னாடியே வந்துருது. எதுக்கு முன்னாடியே வந்துருது, 3sக்கு முன்னாடியே நோடு வந்துருது. மொதல் 2sக்கு முன்னாடியே ஒரு நோடு, அடுத்து 2sக்கு முன்னாடி 3s நோடு வந்துருச்சு. இந்த 3s நோடு 2sக்கு முன்னாடி வந்துருச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட 4s நோடு இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி கிராஸ் பண்றப்ப என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, கிராஸ் பண்ணுது, கிராஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியே அடுத்த நோடு வந்துருச்சு. ரைட். இப்ப 4sல பாருங்க, ரெண்டாவது நோடும் கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் ஒரு நோடு கொடுக்கணும். ரைட். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி ஒரு நோடு ஃபார்ம் ஆயிரும். அவ்வளவுதான். திருப்பி ஒரு நோடு ஃபார்ம் ஆயிட்டு ஏறாது. மொத்தம் எத்தனை நோடு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த வயலட் கலர்ல மொத்தம் 3 நோடு. இவ்வளவுதான்ப்பா. பொதுவா ஷை ஆர் கேட்க மாட்டாங்கடா, பொதுவா கேட்க மாட்டாங்க. பட் நீங்க ஜேஇ அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இவ்வளவுதான்டா. இதுல ஜஸ்ட் நோட பாத்துக்கிறீங்க. நான் ஒண்ணுத்துக்காக கொடுத்துருக்கேன் இல்லையா. இதை நான் மறுபடியும் இப்ப அன்டூ பண்ணேன்னா எனக்கு எது வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே நான் இதை திருப்பி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வேவ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிறது இப்போதைக்கு நல்லது, பேசிக்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அதாவது 1s ஆர்பிட்டாலுக்கு இப்ப நான் போட்டிருக்கிறது வெறுமனே ஷை ஆர் தான். நான் வந்து சை ஸ்கொயர்ட் ஆர் போடல. சை ஸ்கொயர்ட் ஆர் போட்டுட்டேன் அப்படின்னா கீழே வர முடியாது கிராஃப். ஏன்னா வேவ் ஃபங்க்ஷன் வந்து வெறும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸ்கொயர்ட் பண்ணா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துடும். இது 1s குறியது. இப்ப 2s குறியது போடுறேன் அப்படின்னா இங்க பாருங்க, 2s குறியது ஒரு நோடு வந்துடும் இல்லையா. 2s குறியது 1sக்கு முன்னாடியே வந்துடணும். ஒரு நோடு கிரியேட் ஆயிருச்சு. ஒரு நோடு கிரியேட் ஆகி மேல போக கூடாது. மேல போச்சுன்னா இன்னொரு நோடு வந்துடும். இது 2s குறியது. இப்ப 3s குறியது போடுறேன். அதுவும் இதுக்கு முன்னாடியே வந்துடணும். இங்க 3s குறிய நோடு வருது. ஆனா இங்க 2 நோடு இருக்கிறதுனால மறுபடியும் மேல ஏறிடுது. ரைட். சோ இப்ப மேல ஏறிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நோடு வந்துருது. இது மேல ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்க கூடாது. அவ்வளவுதான். இதே மாதிரி 4s நோடு என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி ஒரு நோட கிரியேட் பண்ணிடணும். இது 4s நோடு. இதுக்கு முன்னாடி ஒரு நோட கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி திருப்பி மேல ஏறுது இல்லையா, 3s மாதிரி திருப்பி மேல ஏறுனா அது 3sக்கு முன்னாடியே ஒரு நோட கிரியேட் பண்ணிடணும். 4s நோட கிரியேட் பண்ணது பாருங்களேன். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா திருப்பி கீழே அது இறங்கல. அதாவது எது இறங்கல, நம்மளோட 3s இறங்கல, 4s இறங்கிருச்சு. மொத்தம் எத்தனை நோடு வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது 4sக்கு 1 கிராஸ் பண்ணிருக்கா, அடுத்து 2, அடுத்து இங்க கிராஸ் பண்ணிருக்கா, மொத்தம் 3 நோடு நம்மளோட 4sக்கு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஷை பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஷை வந்து எஸ் ஆர்பிட்டாலுக்கு மட்டுமே இப்படி இருக்குடா. இப்ப பி ஆர்பிட்டாலுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பார்த்த உடனே பயந்துராதீங்க, என்னடா இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தெரியும். நீங்க என்ன செய்யுங்கன்னா இதை பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு கிராஃப் வரைஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. இது சம்பந்தமான கொஸ்டின்ஸா எடுங்க. ஒரு 2-3 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஷை ஆர் பண்ணியிருக்கேன். அதாவது வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணாம கிராஃப்ல எடுத்திருக்கேன். ஸ்கொயர் பண்ணி தான் இவங்க கிராஃப்ல கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காண்டி நான் ஸ்கொயர் பண்ணாம ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு இன்னொரு கிராஃப் ஸ்கொயர்ல பண்ணாம ஒரு கிராஃப் வந்திருந்ததுங்கிற வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க உங்களுக்கு வந்து கஷ்டமாயிரும். அதனால நான் வந்து ஸ்கொயர் பண்ணாம ஒரு கிராஃப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் 2p ஆர்பிட்டாலுக்கு பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2p ஆர்பிட்டாலுக்கு 0 தான், அப்படிதானே. 2p ஆர்பிட்டாலுக்கு நீங்க கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா 2p ஆர்பிட்டாலுக்கு that is radian node 2 minus 1 minus 1 0, right. so இந்த மாதிரி கேஸுக்கு இப்போ நம்ம எப்படி பண்றது, 2p ஆர்பிட்டாலுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்கடா. 2 ஆர்பிட்டாலுக்கு 2pக்கு 3pக்கு மட்டும் போடுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், இவ்வளவே தேவையில்லடா. எஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஸோ இப்போ 2p ஆர்பிட்டாலுக்கு என்னன்னா ஷைல பீக்கு கிடைக்கும். 2p ஆர்பிட்டாலுக்கு தான் பீக்கு கிடைக்கும். அந்த பீக்கு 2p ஆர்பிட்டால்ல முட்டாது இந்த இடத்துல, ரைட். எது எக்ஸ் ஆக்சிஸை சும்மா டச் பண்ணும். சரி, டச் பண்ணும், கிராஸ் பண்ணாது. டச் பண்ணலாம், கிராஸ் பண்ணக்கூடாது. டச் பண்ணலாம், கிராஸ் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க.
கிராஸ் பண்ணிருச்சுன்னா நோடு இருக்குன்னு அர்த்தம். இப்ப 2p ஆர்பிட்டாலும் எடுத்திருக்கேன், அது டச் பண்ணிருச்சுன்னா நோடு இருக்குன்னு அர்த்தம். இப்ப டச் பண்ணல, ரைட்? சாரி, கிராஸ் பண்ணல. கிராஸ் பண்ணிட்டா நோடு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் 3p ஆர்பிட்டாலுக்கு எடுக்கிறேன். 3p ஆர்பிட்டாலுக்கு எடுத்தா 3 மைனஸ் 1 மைனஸ் 1 0. சாரி, 3 மைனஸ் 1 மைனஸ் 1 ஒரு நோடு வருது இல்லையா? ஒரு நோடு வந்துருச்சுன்னா ஒரு டைம் இதை கிராஸ் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை, அப்படிதானே? இப்போ ஒரு டைம் இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இதை விட குட்டியா இருக்கணும்ப்பா. நல்லா பாத்துக்கோங்க. 3p ஆர்பிட்டாலுக்கு போடுறேன். பீக்கு இதை விட சின்னதா இருக்கணும். இதை விட கொஞ்சம் முன்னாடியே என்ன ஆகணும், டச் பண்ணி வெளியே வந்து டச் பண்ணி மறுபடியும் போய் இந்த எக்ஸ் ஆக்சிஸை கீழே டச் பண்ணிடணும். அவ்வளவுதான். கிராஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் ஒரு நோடு. இது 3p ஆர்பிட்டாலுக்குரியது. இப்போ ஒருவேளை நான் 4p ஆர்பிட்டாலுக்கு போடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. 4p ஆர்பிட்டாலுக்கு என்ன வரணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து 4p ஆர்பிட்டாலுக்கு இங்கே ஒண்ணு, அடுத்து இதுக்கு முன்னாடியே போய் இங்க டச் பண்ணி வெளியே போயிடணும். வெளியே போய் அடுத்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணக்கூடாது, அதாவது கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்க 4p ஆர்பிட்டாலுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நோடுப்பா, இது ஒரு நோடு. 4p ஆர்பிட்டாலுக்கு 2 நோடு வந்துருச்சா? 4p ஆர்பிட்டால் ஒருவேளை எடுத்திருந்தீங்கன்னா ரேடியல் நோடு என்ன வந்திருக்கும்? 4 மைனஸ் 1 மைனஸ் 1. அவ்வளவுதான்டா. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஓகே, பட் இருந்தாலும் 2-3 தடவை பாருங்க, பார்த்தாதான் சரியா வரும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. நான் ஷார்ட்கட்ல தான்டா ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதை இன்னும் புரிய வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். தட் இஸ், நான் வேவ் ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டு புரிய வைக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அவ்வளவு எடுத்துக்க தேவையில்லை. சரி, இப்ப சைஸ் ஸ்கொயர்டுக்கு நான் பண்ணேன் பாருங்களேன். சைஸ் ஸ்கொயர்ல 1s பீக் வந்துருச்சு பாருங்க. இதே இது சைல 1sக்கு பீக் வரல. எஸ் ஆர்பிட்டாலுக்கு பீக்கே கிடையாது, பி ஆர்பிட்டாலுக்கு தான் பீக்கு. சைஸ் ஸ்கொயர்ல 1s ஆர்பிட்டாலுக்கே பீக் வந்துருச்சு. அப்போ 2s ஆர்பிட்டால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்டா. 2s ஆர்பிட்டாலுக்கு 2 பீக் வரணும், அவ்வளவுதான். இப்ப 2s ஆர்பிட்டாலுக்கு அடுத்த பீக் எங்க வந்திருந்திருக்கும்? 2s ஆர்பிட்டால் பாருங்க. 2s ஆர்பிட்டாலுக்கு ரேடியல் நோடு வந்து என்ன வருது? 1 வருது இல்லையா? அதனால இங்க வந்து 1s ஆர்பிட்டாலுக்கு ஒரு பீக் தான், 2s ஆர்பிட்டாலுக்கு 2 பீக். ஃபர்ஸ்ட் பீக் இங்கே வந்துருது. செகண்ட் பீக் பாருங்க, இதை டச் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் பீக். இது 2s ஆர்பிட்டாலுக்கு, இது 2sக்கு. இப்போ நான் 3s ஆர்பிட்டாலுக்கு கொடுக்கட்டுமா? 3s ஆர்பிட்டாலுக்கு இந்த கலர்ல கொடுக்குறேன். இப்போ 3s ஆர்பிட்டாலுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபிளாட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இதை இன்னும் கொஞ்சம் பிளாட் பண்ணி இந்த இடத்துல ஒரு நோடு, அதாவது இந்த இடத்துல ஒரு நோடு, அடுத்து இங்கே டச் பண்ணிருச்சா? அடுத்து இந்த இடத்துல ஒரு நோடு, அடுத்து இங்கேயும் டச் பண்ணிருச்சா? அடுத்து இந்த இடத்துல. ஸோ இது எத்தனை நோடு வருது, எத்தனை பீக் வருது பாருங்க? 1 2. அதாவது எங்கெங்க இது டச் பண்ணி வெளியேறுதோ, டச் பண்ணி வெளியே கிளம்பிருச்சுன்னா அந்த இடத்துல நோடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2s ஆர்பிட்டாலுக்கு பாருங்க, 2s ஆர்பிட்டாலுக்கு இந்த ஒரு இடத்துல தான் நோடு. இது 2s ஆர்பிட்டால், ஏன்னா அடுத்து வந்து டச் பண்ணல. இப்போ 3s ஆர்பிட்டாலுக்கு எங்கெங்க நோடு இருக்குன்னு பாருங்க. 1 2 நோடு இருக்கா? 2 நோடு, அவ்வளவுதான், முடிஞ்சு. 3s ஆர்பிட்டாலுக்குரிய நோடு இது. 3s ஆர்பிட்டாலுக்குரியது. இப்ப p ஆர்பிட்டாலுக்கு வரையணும்னா இது ரொம்ப ஈஸிடா. p ஆர்பிட்டாலுக்கு வரையணும்னா, ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே p கிடைக்கும். இதுல 2p ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு 0 நோடு, நோடு வந்து 0 இல்லையா? 2p ஆர்பிட்டாலுக்கு. அதனால சைஸ் ஸ்கொயர்ட் ஆர் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஆருக்கு சைஸ் ஸ்கொயர்ட் ஆர் பண்றீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், அதாவது 0 நோடு வந்துருச்சுன்னா பீக் வரும், ஆனா அந்த பீக்கு கொஞ்சம் பிளாட் ஆயிரும், அவ்வளவுதான். டச் பண்ணாது. டச் பண்ணிருச்சுன்னா நோடு இருக்குன்னு அர்த்தம். இது 2p ஆர்பிட்டாலுக்கு. இப்ப நான் 3p ஆர்பிட்டாலுக்கு போடுறேன். 3p ஆர்பிட்டாலுக்கு இதுல எப்படி பண்ணினீங்களோ அதே கேஸ் தான். என்ன, முன்னாடியே ஒரு பீக் வந்துருது, பிளாட்டா இருக்கு. எஸ் ஆர்பிட்டால் மாதிரி இல்லாம பிளாட்டா இருக்கணும். இது எஸ் ஆர்பிட்டால் நல்லா பீக்ல இருக்கணும். டச் பண்ணணும் ஒரு தடவை, ஏன்னா இது 3p ஆர்பிட்டாலுக்கு ஒரு நோடு இருக்கும். டச் பண்ணிட்டு அடுத்தது பிளாட்டா அடுத்து தள்ளி போயிடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. இது போய் இன்னும் டச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல டச் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. டச் பண்ணிடக்கூடாது. டச் பண்ணாம அந்த எக்ஸ் ஆக்சிஸை நெருக்கி போடுற மாதிரி வரணும், அவ்வளவுதான். இது 3p ஆர்பிட்டாலுக்குரியது. ஏன்னா 3p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை டச் பண்ணுதுங்கிறத பாருங்க. ஒரு தடவை டச் பண்ணுது, அப்பனா இங்க ஒரு நோடு 3p ஆர்பிட்டாலுக்கு. இப்ப 4p ஆர்பிட்டாலுக்கு போடட்டுமா? 4p ஆர்பிட்டாலுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணிருங்க. அங்க ஒண்ணு கிராஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து ஒண்ணு கிராஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்து 4p ஆர்பிட்டால், அவ்வளவுதான்டா. 4p ஆர்பிட்டால் டச் பண்ணக்கூடாது. 4p ஆர்பிட்டாலுக்குரிய கடைசி இருக்கிறது தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கும். இப்போ 4p ஆர்பிட்டாலுக்குரிய நோடு எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுதோ அந்த இடத்துல 4p ஆர்பிட்டால். போதும்டா, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ டி ஆர்பிட்டாலுக்கு போடுறீங்கன்னா சைஸ் ஸ்கொயர்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா டி ஆர்பிட்டால் ஷைல ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். முதல் இதை கத்துக்கோங்க. அது சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின் வரும்போது எனக்கு போட்டு எனக்கு மறுபடியும் அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு
டி ஆர்பிட்டாலுக்குரியதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்ஸிமம் டி ஆர்பிட்டாலுக்கு வராது, கவலைப்படாதீங்க. சை ஸ்கொயர்டுக்கு டி ஆர்பிட்டால் வந்தா ஈஸி. ஏன்னா 3Dக்கு வந்து நோடு வந்து 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0. அப்ப சை ஸ்கொயர்டுக்கு நோடு வந்துச்சுன்னா, அதாவது சை ஸ்கொயர்டுக்கு டி ஆர்பிட்டால்னா ஈஸி. இன்னும் கொஞ்சம் பிளாட்டா போட்டுருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 3D போட்டேன் பிளாட்டா. அதுக்கப்புறம் பாருங்க 4D போட போறேன். 4D போடுறேன்னா ஒரு நோடு இருக்கும் இல்லையா, ஒரு நோடுனா வழக்கம் போல ஒரு இது போட்டுக்கோங்க, ஒரு தடவை டச் பண்ணி எடுங்க, அடுத்து கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவ்வளவுதான். இது 4D. இப்போ ஒரு நோடு மட்டும் இங்க காமிச்சிட்டேன். டச் பண்ற இடமெல்லாம் நோடு, அங்க கிராஸ் பண்ற இடமெல்லாம் நோடு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன்டா. ஒரு வீடியோல இன்னொரு கொஸ்டினும் போட்டுடலாம்னு நினைச்சேன், பட் ஆனா வந்து இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை தனியா அப்லோட் பண்ணிட்டு அதை தனியா அப்லோட் பண்றேன்.